கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தொடர் உபவாச தியானத்தில் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பரிபூரணங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை மையப்படுத்தி கடந்த 40 நாட்களும் தேவனுடைய பரிபூரணங்களை குறித்தும் தேவனாலே பரிபூர்ணமாக்கப்பட்டவர்களையும் குறித்து நாம் தியானித்து வந்தோம். அப்படி இந்த நாளிலும் தியானத்திற்கென்று யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இயேசு பரிபூரண ஜீவனை எதற்கு கொடுக்கிறார் என்றோ, அந்த ஜீவன் வருவதற்கு முன்பாக அந்த ஜீவனை பெறுவதற்கு அவர்கள் இருந்த நிலைமையும் குறித்து சொல்லுகிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் அப்படிங்கிறார். ஆனா தேவன் எனப்பட்டவர் இந்த உலகத்துல ஜீவனை கொடுத்தவர் மாத்திரமல்ல, இந்த ஜீவன் பரிபூரணமடைய வேண்டும் என்று விரும்புகிற தேவனும் கூட. ஆதியாம புஸ்தகத்தினுடைய 2வது அதிகாரம் சொல்லுகிறது, மனிதனை தேவன் மண்ணினால சிருஷ்டித்த போது நாசியில சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கு. எல்லா ஜீவன்கள் இருந்தது, ஆனா இந்த மனிதனுக்கு மாத்திரம்தான் ஜீவ ஆத்மா எனப்பட்டது இருந்தது. அதே போலதான் மனுஷியையும் தேவன் சிருஷ்டித்து ஆதாமுக்கு கொண்டு வந்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னா, அதான் பரிபூரணம் அடையுங்கள் அப்படின்னார். ஆனா ஆதி முதல் திருடனும் மனுஷ கொலைபாதகனுமாகிய பிசாசு இந்த மனித இனத்தில் இருக்கக்கூடிய ஜீவ ஆத்மாவை அழிக்கும்படியாகவும் மனிதனுக்கும் தேவனோடு இருக்கக்கூடிய ஐக்கியமும் இல்லாமல் போகும்படியாகவும் அவன் செய்த காரியம், இயேசு இந்த பூமியில ஜீவனை கொடுக்கிற வரைக்கும் லகத்தார் கண்டினியூவா நடந்து கொண்டே இருந்திருக்கிறது. அதைத்தான் இயேசு சொல்றாரு, திருடன் எனப்பட்டவன் திருடுகிறவன், கொல்லுகிறவன், அழிக்கிறவன். அப்ப திருடனுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கு நமக்குள்ளேயே இருக்குது பாருங்க. ஏன் அப்படின்னா, திருடனுடைய சத்தத்தை கேட்டுத்தான் திருட்டுத்தனமான சில காரியங்களை செய்ததுனாலதான் மனுஷனுக்குள்ள கீழ்ப்படியாமை வந்து கடைசியா அந்த மனுஷனும் மனுஷிக்குள்ள இருந்து பிறந்த எல்லோருக்குள்ளேயுமே திருடுகிற புத்தி இருக்குது, கொல்லுகிற புத்தி இருக்குது, அழிக்கிற புத்தி இருக்குது. அது பிசாசு பிடித்தவர்களிடத்துல வெளியரங்கமா இருக்குது, அநேகருக்குள்ள ரகசியமாக இருக்கிறது. இயேசு இந்த பூமியில இருந்த நாட்களில பிசாசு பிடித்த மக்களை இயேசுவின் இடத்துல கூட்டிக் கொண்டு வந்த போது அந்த பிசாசு பிடித்தவர்களுடைய நிலைமையை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அதுல ஒரு மனிதன் இரவு பகலும் கல்லறையிலே இருந்திருக்கிறார். கல்லறையில எதுக்கு சார் இருப்பாங்க? ஒரு மனிதன் இறந்து போயிட்டானா அவனை அடக்கம் பண்ணுவதற்கு இருப்பாங்க. ஆனா இந்த மனிதன் உயிரோடைய கல்லறையில் இருந்திருக்கிறார். கல்லறையில இருந்தது மாத்திரமல்ல, கல்லுகளினாலே தன் சரீரத்தை கிழித்து காயப்படுத்தி கொண்டிருந்தான். அதோடு கூட அந்த இடங்களில வேற யாரும் வர முடியாதபடி, இவனை கண்ட்ரோல் பண்ண முடியாதபடி கூக்குரலிட்டு கொண்டு இருந்திருக்கிறான். அப்ப பிசாசு ஒரு பரிபூரணம் அடைகிற போதுதான் இந்த நிலைமை. ஆனா பேசிக்கா இருக்கிற போது மற்ற குடும்பங்களுக்கு விரோதமா எப்படி பாவம் செய்வது? இப்ப யூதாசுக்குள்ள சாத்தான் புகுந்தான் பாருங்க. புகுந்த உடனேயே தன்னை வழிகாட்டியாயிருந்த தனக்கு என்று இப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்தை கொடுத்த இயேசுவையே காட்டி கொடுப்பதற்கு போயிட்டான். அப்ப குடும்பத்துக்குள்ள கணவனுக்கு விரோதமாக மனைவி எழும்புறதற்கு பின்னணியில பாருங்க பிசாசு இருக்குது. மனைவிக்கு விரோதமா கணவன் எழும்புறதுக்கு பின்னாடி பாருங்க பிசாசு இருக்கு. இன்னைக்கு உலகம் பாருங்க, சாத்தானுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று சொல்லி யாரை விழுங்கலாமோ என்று சுற்றித் திரிகிறானாம். ஒவ்வொரு நாள் நியூஸ்ல வருகிற செய்தியை பாருங்க.
கணவனை கொல்லுவதற்கு கூலி ஆட்களை பொருத்தின மனைவி, மனைவியை கொல்லுவதற்கு நாடகமாடிய கணவன், இப்படி ஒவ்வொரு காரியமும் கொலை செய்வதற்கு. இதுல என்னன்னா, இப்படி நல்லா வாழ்ந்ததற்கு இவங்க தடையா இருக்கிறாங்க என்று சொல்லி திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதைத்தான் இயேசு சொல்றார். சாத்தான் எப்பொழுதும் கல்லறையில இருக்கிறான், இல்லைன்னா கல்லறைக்கு போறதுக்கு மக்களுக்கு ஆயத்தமா இருக்கிறான் பாருங்க. அதோடு கூட இயேசுவின் இடத்துல ஒரு தகப்பனார் தன் பிள்ளையை கூட்டிட்டு வர்றார். அந்த பிள்ளையை கூட்டிட்டு வந்த போது அவங்க தகப்பனார் இயேசுவின் இடத்துல சொல்றாரு, இந்த பிள்ளைய பிசாசு சில நேரம் நெருப்புல தள்ளிடுது, சில நேரம் தண்ணீர்ல தள்ளிடுது, உம்முடைய சீசர்களிடத்துல கொண்டு வந்தா அவர்னால முடியாம போயிட்டு ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனம் இறங்கி செய்யும் அப்படிங்கிறார். ஒரு குடும்பத்துல இந்த பிள்ளைய பாதுகாக்கிறதே வேலையா இருந்ததுன்னு வைங்கள, அப்புறம் நல்ல காரியங்கள் எப்படி செய்யறது? எப்பவோ ஒரே மாதிரி இருக்கிறது தான் தேவனுடைய செயல். சதா காலமும் மாறாதவர். அவர் மாறாதது போல அவருடையவர்களும் மாறாதவர்கள். ஆனா இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில பாருங்க, பெற்றோர் இருக்கும்போது ஒரு வாழ்க்கை, பெற்றோர் இல்லாத போது ஒரு வாழ்க்கை, ஆலயத்தில் இருக்கும்போது ஒரு வாழ்க்கை, ஆலயத்தில் இல்லாத போது ஒரு வாழ்க்கை. இவங்களுக்குள்ளதான் பிசாசின் ஆவி வேலை செய்யுது. அது எப்ப வருதோ அப்ப அது வேலையை செய்ய ஆரம்பிச்சிருது. அப்ப இந்த தகப்பனோ தாயோ சகோதரனோ சகோதரியோ இந்த வாலிபனை கண்காணிக்கிறதே வேலையா இருந்தா என்ன வேலை அடுத்து செய்ய முடியும்? அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, இதுதான் பாருங்க சமாதானத்தை கெடுக்கிறது, நிம்மதியை கெடுக்கிறது, சந்தோஷத்தை கெடுக்கிறது பிசாசினுடைய வேலை. இது மாத்திரமல்லாது ஒரு கானானிய ஸ்திரீ கூட இயேசுவின் இடத்துல வந்து கதறாங்க, ஐயா என்னுடைய மகளை பிசாசு பிடிச்சு மரண அவஸ்தைப்பட்டு இருக்கிறான், தயவு செய்து அவளை விடுதலையாக்க. ஆணுன்னு பிசாசு பார்க்கறது இல்ல, பெண்ணுன்னு பார்க்கறது இல்ல. அவன் திருடனாய் இருக்கிறபடினால அவன் திருடுகிறான், கொள்ளுகிறான், அழிக்கிறான் என்று இயேசு சொல்றார். சார், பிசாசு தான் திருடுகிறான், கொள்ளுகிறான், அழிக்கிறான்னா சரி, தேவனுடைய பிள்ளைகளாவது தேவனை போல மாறலாம் என்று தேவன் சில நன்மைகளை கொடுத்தா இவர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா அதே வேலைக்குள்ள போயிடறாங்க. இயேசு ஒரு உவமைய 4 சுவிசேஷத்திலேயே சொல்றார். அதுல மிக முக்கியமா மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 12வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்துல சொல்றாரு, ஒரு மனிதன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி ஆலையை உண்டாக்கி வேலி அடைத்து குத்தகைக்கு ஒருத்தனிடத்துல கொடுத்துட்டு போறார். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 12வது அதிகாரத்தினுடைய 4வது வசனம் 3-4 வாசிக்கிறார். அவர்களில் அவனை பிடித்து அடித்து வெறுங்கையாய் அனுப்பிவிட்டார்கள். இதுல மேல 1வது வசனம் சொல்லுகிறது, பின்பு அவர் ஊமையாய் அவர்களுக்கு சொல்ல தொடங்கினதாவது, ஒரு மனுஷன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து திராட்சை தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தை கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தையாக விட்டு புரதேசத்துக்கு போயிருந்தான். தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்துக்கு கனிகளின் தங்கள் பாகத்தை வாங்கிக் கொண்டு வரும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அவர்கள் அவனை பிடித்து அடித்து வெறுங்கையாய் அனுப்பிவிட்டார்கள். பின்பு வேறொரு ஊழியக்காரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். அவர்கள் அவன் மேல் கல்லெறிந்து தலையிலே காயப்படுத்தி அவனை அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். மறுபடியும் வேறொருவனை அனுப்பினான். அவனையும் அவர்கள் கொலை செய்தார்கள். வேறு சிலரையும் அனுப்பினான். அவர்களிலும் சிலரை அடித்து சிலரை கொலை செய்தார்கள். 6வது வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு பிரியமான ஒரு குமாரன் இருந்தான். என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி அவனையும் கடைசியிலே அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரரோ, இவன் சுதந்திரவாளி, இவனை கொலை செய்வோம், வாருங்கள், இப்பொழுது சுதந்திரம் நம்முடையதாகும் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து கொலை செய்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே போட்டுவிட்டார்கள். இதை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே சொல்றார் 20வது அதிகாரத்துல. என்னன்னா, இவர்களுக்கு இந்த திராட்சை தோட்டத்தை கொடுத்து இவர்களை திராட்சை தோட்டத்துல பத்திரமா இருக்கணும்னு பாதுகாப்பை கொடுத்து அதோடு கூட
விளைச்சல் வந்துருச்சுன்னா நான் தான் திராட்சை தோட்டக்காரர் என்பதற்கு பருவ காலத்துல தனக்கு வருகிற பாகத்தை வாங்கி கொண்டு வரும்படிதான் கொடுக்கிறார். ஆனா இவங்க பாருங்க, இந்த பொருளாசையில பழகின மக்கள் எல்லாத்தையும் தானே அனுபவிக்கணுங்கிறதா. சார், கர்த்தர் கொடுத்த 24 மணி நேரத்துல கர்த்தருக்குன்னு ஒரு பாகத்தை கொடுக்கணுமா, கொடுக்க கூடாதா? கர்த்தர் கொடுத்த 12 மாதத்துல கர்த்தருக்குன்னு சில காலங்கள் கொடுக்கணுமா, கொடுக்க கூடாதா? இந்த கொடுக்கிற இருதயம் எனப்பட்டது இந்த முதலாளிக்கு இருக்குது. அதான் நான் கொடுத்தே பரிபூரணப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். இவன் நல்லா இருக்கணும், நம்மள மாதிரி கொடுக்கிறவனா மாறணும் அப்படின்னு தான் இவன் கையில கொடுத்திருக்கிறார். ஆனா அவரிடத்திலேயே வாங்கிட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய பாகத்தை கேட்க வந்தவங்களை ஃபர்ஸ்ட் அவமானப்படுத்தி காயப்படுத்தினது, 2வது மண்டைய உடைச்சது, 3வது கொலைய செய்து, 4வது அவருடைய பிள்ளை எனப்பட்டவங்க வந்தாங்க, அவங்க பிள்ளைகிட்டையாவது கொடுப்பாங்கன்னு நம்பி அனுச்சுன்னா பிள்ளைய சேர்த்திய கொலை பண்ணிட்டாங்க. சார், தேவனால அனுப்பப்பட்ட ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன மரியாதை கொடுக்கறாங்களோ ஒரு வீட்டுல, தேவனுக்கும் அதே மரியாதை தான் கொடுக்க போறாங்க. மாரியெல்லாம் கொடுக்க போறதே கிடையாது. இன்னைக்கு தேவனுடைய ஊழியக்காரங்களை கனப்படுத்த தவறுகிறவங்க தேவனையும் கனப்படுத்த தவறிடுவாங்க. பாருங்க, இந்த இயேசு என்ன சொல்றாருன்னா, இவர்கள் தான் திருடர் கூட்டத்தில் சேர்ந்த நல்லவர்கள். ஆனா இதனுடைய ரிசல்ட் என்னவா மாறுச்சுன்னா, இவர்களை அந்த முதலாளியே வந்து ஒரு படையோடு வந்து அவர்களை அடித்து கொலை செய்து அப்புறப்படுத்திட்டார். அப்புறப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் கேட்டா கனி கொடுப்பார்கள் என்று கொடுக்கிற மக்களை அந்த இடத்துல வைக்கிறார். இந்த நாட்களில் கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை நம்ம வாழலைன்னா கட்டாயம் பாருங்க, கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழுகிறவர்கள் கையில நம்ம வாழ்க்கையை தூக்கி கொடுத்துருவார். எத்தனையோ பேரு கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் என்ன வாழ வச்சிருக்கிறார் அப்படிங்கிறார். அங்க வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் கொடுத்தாலுமே பருவ காலம் எனப்பட்ட ஒரு காலம் இருக்குது. இந்த பருவ காலத்துல அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். பாருங்க, இஸ்ரவேல் மக்களுக்கு பஸ்கா பண்டிகையின் நாட்கள் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைம். இந்த பஸ்கா பண்டிகை நாட்களுக்கு முன்பாக கூடார பண்டிகை எனப்பட்ட ஒரு பண்டிகையை அநேக நாட்கள் அனுசரிக்கணும். பாருங்க, இது கட்டாயமா அனுசரிக்கணும். ஏசார் அனுசரிக்கிறோம். வேதம் சொல்லுது, 40 வருஷம் இவர்கள் முற்பிதாக்கள் கூடாரத்தில் தங்கியே வந்தாங்க என்பதை தலைமுறையினர் அறிக்கை செய்யணும். பாருங்க, இதுதான் கூடார பண்டிகை. அப்ப இயேசுவன் நமக்கு ஏதோ ஒரு பண்டிகை ஏற்படுத்துறார், ஏதோ ஒன்றை நினைவு கூறும்படியா செய்கிறார். அதை நம்ம செய்யாம போயிட்டோம்னா கட்டாரம் பாருங்க, இவங்களை நமக்கு என்ன வைக்கிறார், திருஷ்டாந்தமா வைக்கிறார். அப்ப நம்ம கொடுக்கிற தேவனுடைய கூட்டத்தில் இருக்கிறோமா, இல்ல கொலை செய்கிற சாத்தானின் கூட்டத்தில் இருக்கிறோமா? சாத்தான் ஆதி முதல் மனுஷ கொலை பாதகனுங்க. அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, திராட்சை தோட்டம் அவருடையது, திராட்சை தோட்டத்தில் கொண்டு வந்து குடியமர்த்தினவர் அவரு, திராட்சை தோட்டத்தில் இப்படியெல்லாம் செயல்படு என்று ஆலோசனை கொடுத்தவர் அவரு. ஆனா அவருக்கு நம்ம ஒன்றும் கொடுக்கலன்னா கட்டாயம் பின்விளைவுகள் விபரீதமா இருக்குமாம். அதுபோல இந்த சரீரத்தை தாயின் கருவுல உருவாக்குனவர் அவரு, இந்த சரீரத்துல நல்ல காரியங்கள் நடக்கும்படியா ஆரோக்கியத்தை கொடுத்தவர் அவரு, சுவாசிக்கிற காத்த கொடுத்தவர் அவரு, சூரியனை கொடுக்கிறவர் அவரு, குடியிருக்கிறதுக்கு பூமியை சாதகமா படைத்தவர் அவரு. அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கலன்னா கட்டாயம் பாருங்க, இந்த தோட்டக்காரர்கள் என்ன இடத்தை அடைந்தார்களோ அந்த இடத்தை நம்ம அடைந்துருவோம். அது அப்படி அடையக்கூடாதுங்கிற காதை இது எழுதி வைக்கிறார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும், அவர்களாவதோ ட்ரெடிஷனலா கூடார பண்டிகை அனுசரிக்கிறாங்க, ஆனா நீங்களும் நானும் இயேசுவினுடைய பாடு மரணங்களுடைய அச்ச அடையாளங்களை நம் சரீரத்தில் தரிக்கணுமாம். பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, ஒருவனும் என்னை விசனப்படுத்த வேண்டாம், இயேசுவினுடைய அச்ச அடையாளங்களை என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப என்னை காண்கிறவன் இயேசுவை காண்கிறான்கிறாரு. என்னை இயேசுவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கள் அப்படிங்கிறாரு. ஆனா நம்மளுடைய வாழ்க்கை இப்படி மாறணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
அப்ப சாத்தானின் கூட்டத்தில் அப்படி இருக்கிறாங்க பாருங்க. நம்ம உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலுமேங்க சொந்த ஜீவனை நஷ்டப்படுத்துறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுதான் இயேசு சொல்றார். இதை மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 8வது அதிகாரத்தினுடைய 36வது வசனத்துல இயேசு ஒரு சம்பவத்தை சொல்லி சொல்றார். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை அதன் நடுவே நிறுத்தி அணைத்துக் கொண்டு இப்படிப்பட்ட 8:36 இது 9:36 வருது. 8:36 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? 34 சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாவதும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுகிறான். இந்த உலகத்துல இயேசுவை வெறுத்து எத்தனையோ சம்பாதிக்கிற ஒரு உலகம் இருக்குது பாருங்க. பொய் சொல்லி ஏமாத்தி மற்றவங்களை அளவைத்து இவர்கள் குளிர்காய்கிற எத்தனையோ பொல்லாத உலகம். ஆனா இயேசு சொல்றாரு, நீ அழுதாலும் பரவாயில்ல, நீ வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா அந்த அழுகையும் வேதனையும் இல்லாம நீ எரி நரகத்துக்கு போயிராத அப்படிங்கிறார். அதான் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். ஒரு மனித உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திடலாங்க, தன் சொந்த ஜீவனை நஷ்டப்படுத்துறதுனால என்ன லாபம் அப்படிங்கிறார். அதாவது ஒரு உவமையில சொல்றாரு, ஒரு மனிதன் ஒரு வயலை உண்டாக்கி அந்த வயல் அந்த வருடத்துல ஏராளம் தாராளமாய் விளைந்து விடுகிறது. விளைந்ததுக்கு அப்புறம் அந்த மனிதனே யோசிக்கிறார், இவ்வளவு விளைந்திருச்சே, இதை நம்ம என்ன பண்றது? அப்ப குடோனை இடித்து பெரிதாய் கட்டலாம் என்று குடோனை இடித்துட்டு விளைந்ததெல்லாம் அறுத்து குடோன்ல வைத்துட்டு தன்னுடைய லாபமான தன் வயல்ல வந்ததை எடுத்து குடோன்ல வைத்துட்டு அதை பார்த்து பேசினாராமா, ஆத்மாவே உனக்கு அநேக வருடங்களுக்கு தேவையான அத்தனையும் சம்பாதித்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறு சந்தோஷப்படுனாராம். அன்று இரவே தேவன் வர்றாரு, மதிகேடனே இன்று ராத்திரியிலே உன் ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுமானா? நீ குடோன்ல சேர்த்து வைத்தது யாருடையதா மாறும்? அப்ப சேர்த்து வைக்கிறது தப்பு இல்லைங்க, ஆனா சேர்த்து வைக்கிறது தான் ஜீவன் நினைக்கிறாங்க பாருங்க. அதாவது உலகத்தை ஆதாயப்படுத்திட்டோம்னா நித்திய ஜீவன் நினைக்கிறாங்க பாருங்க, அதுதான் மிகப்பெரிய இழப்பை கொண்டு வருங்கிறார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில பாருங்க, ஏராளம் தாராளமான பணத்தை பேங்க்ல போட்டு கொரோனா காலகட்டத்தில் எந்த அக்கௌண்ட்ல எவ்வளவு பணமே இருந்ததுன்னே தெரியாம இறந்து போய் அது அரசாங்கத்துக்கே போயிருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அநீதித்தியமான உலக பொருட்களால நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்க, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்க உங்க இருதயம் இருக்குதுங்கிறார். அதனால உங்க பரலோகத்துல உங்களை பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கிறார். ஏன்னா பரலோகத்துல சேர்த்து வைக்கிற பொக்கிஷத்துல திருடன் திருடுகிறதும் இல்ல, அங்க கொள்ளைக்காரனும் கிடையாது, அங்க சாத்தான் உள்ள என்ட்ரியாவே முடியாது. ஆனா இந்த பூமியில பாருங்க, நீங்க சேர்த்து வைக்கிறது கட்டாயம் திருடர்கள் கண்ணமிட்டு கொண்டே இருப்பாங்க, திருடிடுவாங்க. இப்ப பலவிதமான மனிதர்களே நூதன திருடர்களா மாறிடுறாங்க. ஆன்லைன்ல திருடுறவங்க மாறிட்டாங்க. உங்களுக்கு ஏதோ பிரைஸ் வந்திருக்குதுன்னு சொல்லி பணம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி இப்படி திருடுகிற மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, திருடர்கள் இல்லாத ஒரு இடம் இருக்குமானா உன்னுடைய பணத்தை எடுத்து நீயே ஏழை எளிய மக்களுக்கு இயேசுவின் நாமத்தில் செலவு பண்ணினேனா பரலோகத்துல உனக்கு அக்கௌண்ட்ல சேகரிக்கப்படுங்கிறார். தோமா கூட இந்திய தேசத்துக்கு வந்தபோது அந்த நாட்களில் இருந்த மன்னர் வந்து தனக்கு ஒரு அரண்மனை கட்டும்படியாய் தோமாவினிடத்துல ஏராளம் தாராளமான வெள்ளி பொண்ணு தேவையான ஆட்களையும் கொடுத்திருக்கிறார், இடத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆனா தோமா தன்னிடத்தில் வந்த செல்வத்தை எல்லாம் இயேசுவின் சுவிசேஷத்துக்கு பயன்படுத்துறார். ஒரு நாள் தோமாவை மன்னர் கூப்பிட்டு அழைத்து,
எனக்கு அரண்மனை கட்டிட்டு இருக்கிறியா, அந்த அரண்மனையை கொண்டு வந்து காமி என்று கூப்பிடுகிறார். தோமா போய் ஒரு காலி கிரவுண்டை காமிக்கிறார். அப்ப மன்னர் சொல்றாரு, என்னப்பா நான் கொடுத்த மாதிரி தான் இருக்குது, ஒன்றையுமே காணாம போது, மன்னரே எனக்கு தெரியுது இது ஒரு அரண்மனை என்று. அப்படி உடனே மன்னர் தோமாவை தூக்கி என்ன முட்டாளாக்குறியா என்று ஜெயில போட்டுறார். அந்த மன்னருடைய தம்பி சில நாட்களில இறந்து அவர் பரலோகத்துக்கு போறாரு. அவர் ஒரு நாள் மன்னருக்கு காட்சி அளிச்சு வந்து சொல்றாரு, பரலோகத்துல உங்களுக்கு பேர்பட்ட ஒரு பேலஸ் கட்டி இருக்குது, தோமா தான் அதை கட்டி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். மறுபடி தோமாவை சிறைச்சாலையிலிருந்து அந்த மன்னர் அழைத்துட்டான். அந்த மன்னர் ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்படுறாரு. அந்த மன்னர் மூலமா பயங்கரமான சுவிசேஷம் தேசத்துல பரவுது. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த பூலோகத்துல யாருக்காக கட்டிக்கிட்டு இருக்கிறோம்? நம்மளுடைய ஆத்ம திருப்திக்காக வேலைக்கு போறோம், நம்மளுடைய ஆத்ம திருப்திக்காக பணம் சம்பாதிக்கிறோம். இப்படியே இருந்தா ஆடு மாடு மிருக ஜீவன்களும் அப்படித்தாங்க வாழுது. ஆனா அதுக்கு ஒரு ஆத்மா எனப்பட்டது கிடையாது. ஆனா கர்த்தர் தான் மனுஷனுக்கு நாசியில சுவாசத்தை ஊதின போது ஜீவா ஆத்மாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஜீவா ஆத்மா ஜீவனை கொடுத்த தேவன் விரும்புகிற வண்ணமாய் இருக்கணுங்கிறார். ஒருவேளை இந்த சுவிசேஷத்தின் நிமித்தமாக அல்லது வசனத்தின் நிமித்தமாக ஏதாவது ஒன்றை இழக்க நேரிடலாம். சில நேரம் பாருங்க, சுவிசேஷம் ஒன்றை சொல்லும், வீட்டார் ஒன்னு சொல்லுவாங்க. சுவிசேஷம் ஒன்னு சொல்லும், உலகத்தார் ஒன்னு சொல்லுவாங்க. நம்ம உலகத்தாருக்கு சாதகமா இருந்து தேவனையும் சுவிசேஷத்தையும் இழக்க நேரிடுமாகில் அதனால ஒரு பிரயோஜனமே இல்லை. ஆனா சுவிசேஷத்திற்காகவாவது தேவனுடைய வசனத்திற்காவது வீட்டையாவது மனைவியாவது பிள்ளையாவது பொருட்களையாவது எதையாவது ஒன்றை இழக்கிறவங்க இம்மையில வேதனையோடு நூறத்தனையான பலனையோ மறுமையில நித்திய ஜீவனையும் பெறுவார்கள் என்று சொல்லி மத்தேயு 19:29 சொல்லுது, மார்க் 10:30 சொல்லுது, லூக்கா 18:30 சொல்லுது. அப்ப நாம நித்திய ஜீவனை பெறுவதற்கு முன்பாக வேதனையான நூறத்தனையான பலன், வேதனை ஆண்டவருக்கும் நான் இழக்கணுமாமா? வேதனை ஏன் சம்பாதிக்கிறேன்னா, நான் அவர்களோடு வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு வேதனையை கொடுக்கும் பாருங்க. அதாவது வசனத்தை அறியாத மக்கள், தேவனுடைய ராஜ்யத்தை அறியாத மக்களோடு ஒருவேளை தாயோ தகப்பனோ இருக்கலாங்க, மனைவியா இருக்கலாங்க, பிள்ளைகளா இருக்கலாங்க, சகோதர சகோதரிகளா இருக்கலாங்க, அவர்களோடு வாழ்ந்த வாழ்க்கை கட்டாய வேதனையை கொடுக்கும். பின்புதான் அது உணர்வு அடைந்து அதை அவர்கள் உணர்வடைந்து மறுபடி சேருகிற போது நூறத்தனையான பலனை தருவாராமா. ஒருவேளை ஆண்டவரின் நிமித்தமா ஒரு தாயை இழந்தோம்னா அந்த தாயில்லாத வேதனை சில காலங்கள் இருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நூற்றுக்கணக்கான தாய்களை கர்த்தர் தருவார். ஆனா மனைவி எனப்பட்டவங்க அப்படி கிடையாது. ஒரே ஒரு மனைவி தான். அங்க மார்க் எழுதின சுவிசேஷத்துல தெளிவா சொல்றாரு, மனைவியை மாத்திரம் இன்க்ளூட் பண்றார், மற்ற எல்லாமே நூறத்தனையா தர்றார். அப்ப இயேசுவுக்காக எதை வேணாலும் இழக்கலாங்க, இயேசுவுக்காக எங்கே நஷ்டம் அடையலாம், வசனத்துக்காக எதை வேணாலும் நம்ம அடமான வைக்கலாம். ஆனா எதற்காகவும் வசனத்தை அடமான வைத்திரவும் கூடாது, இயேசுவையும் விட்டுவிடக் கூடாது. இதைத்தான் இயேசு சொல்றாங்க. நீ அதுக்கு பேதுரு கேட்கிறாரு, ஆண்டவரே நான் உமக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தமே, எங்களுக்கு என்ன தருவீர்? பேதுரு எதை விட்டு வந்தார்னா, அவர் விட்டுட்டு வந்தது ஏதோ காளி படகும் வலையும் மீனும் தான். ஆனா அதையே சுமந்து கொண்டேதான் இருந்தார். அதனாலதான் இயேசு மரித்ததுக்கு அப்புறம் கூட அவர் இயேசு இறந்து விட்டார் என்று சொல்லி நான் மீன் பிடிக்க போகிறேன் என்றார். சார், இயேசு உயிரோடு இருக்கும் போது விட்டு வந்தேன்னு சொன்னவரு இன்னைக்கு இயேசு மரித்ததுக்கு அப்புறம் இவர் பின்மாற்றத்துல போனது இல்லாம இயேசுவோடு கூட வந்த சீசர்களும் பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போயிட்டார். ஆனா இவர் விட்டதுன்னு சொன்னதெல்லாம் எது? ஒண்ணுமே இல்லை. அதுபோலதான் இன்றைக்கு இயேசுவுக்காக நான் அதை விட்டேன் இதை விட்டேன்னு சொல்ற எத்தனையோ பேரு விட்டேன்னு சொல்ற வரைக்கும் அவங்க விடவே மாட்டாங்க பாருங்க. அது இருதயத்துல இருக்குது. ஆனா இங்க எல்லாவற்றையும் விட்ட ஒரு நாள் வருது பாருங்க. இயேசுவே விட்டுட்டு ஓடுறாரு. ஆனா பெந்தகோஸ்தே என்னும் ஒரு நாள் வந்த போது இயேசு பரலோகத்துக்கு போயிட்டாரு. இப்ப இதே பேதுரு சொல்றாரு,
நீங்கள் அவரை சிலுவையில் அறைந்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் அப்படிங்கிறார். ஒருவேளை இதனால ஆபத்து வரலாம், இதனால உயிரே போகலாம், பரவாயில்ல, இயேசுவுக்காக இதை சகிக்கலாம். நாங்க ஒரு காலத்துல பாருங்க, இயேசு வேண்டாமப்பா உயிர் தான் வேணும்னு ஓடுனவங்க இன்றைக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த வார்த்தைக்காக நிற்போம், இந்த சுவிசேஷத்திற்காக நிற்போம் என்று பரிசுத்த ஆவியினால சாட்சியாய் மாறினார்கள். அப்ப பரிபூரண ஜீவன் எனப்பட்டது எப்படி வருதுன்னா, யவீரனுடைய மகள் மரித்துட்டாங்க. இந்த மரிக்கிறதுக்கு முன்னாடி வியாதிப்படுகிற போதே அந்த பெண்ணை ஊழிய செய்ய ஆரம்பிச்சிருச்சு. 12 வயசுல ஊழிய செய்ய ஆரம்பிக்குது. இப்பேற்பட்ட ஊழியனா அவங்க அப்பாவையே இயேசுவின் இடத்தில் வழிநடத்தது. அந்த நாட்களில தேவாலயத்தில் இருந்த மக்கள், அந்த நாட்களில் இருக்கிற ஆசாரியர்களுக்கு, வேத பாரகர்களுக்கு, பரிசேயருக்கு பயந்து இயேசுவின் இடத்துல வெளியரங்கமா யாருமே வரல. இந்த நிக்கோதேமு எனப்பட்ட மனிதன் கூட இரவுல தான் வந்தார். ஒரு குருடனுடைய கண் பார்வை தெரிஞ்ச போது அந்த நாட்கள் இருக்கிற ஆசாரியின் இடத்துல இந்த குருடனுடைய அம்மா அப்பாவை கூட்டிட்டு போன போது அவர்கள் யூதருக்கு பயந்ததினால, இவன் எங்கள் மகன் தான் எப்படி பார்வையடைந்தான்னு தெரியாது, அவனிடத்திலேயே கேளுங்க அப்படின்னாங்க. அப்பேற்பட்ட கால சூழ்நிலையில இந்த 12 வயது யவீரனுடைய மகள் வியாதிப்பட்டு, வியாதியோடு கூட ஊழியத்தை அவங்க அப்பாவுக்கு இயேசுவின் பக்கமா திருப்புறாங்க. இயேசுவின் இடத்துல போய் யவீரு ஜெபிக்கிறாரு. என்ன ஜெபிக்கிறாரு? ஆண்டவரே, நீர் வந்து என்னுடைய மகளை தொட்டால் என் மகள் பிழைப்பாள். அதாவது நீ என் வீட்டுக்கு வரணும், என் மகளை தொடணும், என் பிள்ளை பிழைக்கணும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இயேசு வர்றாரு. இடையில 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வர்றாங்க. அந்த 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரியை ஆண்டவர் சுகமாக்கின போது அந்த அம்மாவை இயேசு சாட்சி சொல்ல வைக்கிறார். இதை யவீர கேட்க வைக்கிறார். யூதர்களுடைய கலாச்சாரத்துல ஆண்கள் தான் பேசுவாங்க, பெண்கள் பேசக்கூடாது. ஆனா இயேசு என்ன பண்றாரு? இந்த 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பேச வச்சு எல்லா யூதர்களையும் கேட்க வைக்கிறார். அந்த அம்மா உண்மை முழுவதும் சொல்லி முடிக்கும் போது வீட்டிலிருந்து ஒரு செய்தி வருது, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், பிள்ளை மரித்து போய்விட்டது அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் என்கின்ற தாவீதினுடைய விடாப்பிடியான விசுவாசம் இருக்குன்னு பாருங்க. அவருடைய விசுவாசம் என்ன? உம்முடைய ஆலயத்தில் தங்கி உமது நாமத்தை தியானிக்கிறதையே நான் கேட்கிறேங்கிறார். இந்த யவீருக்கு அதுதான் வேலை. ஆனா கேட்டது ஒண்ணு, கேட்ட மாதிரி தேவன் செய்ய போகிறது ஒண்ணு. ஆனா சிலர் மாம்சத்தில் இருக்கிறவங்க வந்து பிள்ளையை போய் அடக்கம் பண்ணலாம், இயேசு வேண்டாம், அடக்காராதனைக்கு அவருக்கு எண்ணத்துக்கு அவரை அனுப்பிவிடும் அப்படிங்கிறாங்க. ஆனா அங்கதான் இயேசு சொல்றாரு, யவீருவே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போனா மரித்ததை அறிந்த மக்கள் மரித்து போன பிள்ளைக்காக அழுது ஒப்பாரி பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு உலகம் பாருங்கன்னா இந்த திருடர்களையும் அழிக்கிறவர்களையும் அறிந்து வைத்திருக்குதே தவிர ஜீவனை கொடுத்தவரையும் ஜீவாதிபதியும் அறியல. அது இன்றைக்கு மாத்திரம் இல்லைங்க, அன்றைக்கு எலிசாவின் நாட்கள்ல கூட கில்கால்ல தேசம் எங்கோ பஞ்சம் வந்தது, தீர்க்கதரிசிகளின் புத்திரர் கூழ் காய்த்து கொண்டிருக்கிறாங்க. அதுல ஏதோ ஒரு வாலிபன் வெளியில போய் சில காய்களையும் கீரைகளையும் புடுங்கி கொண்டு வந்து போட்டதுல பேய் கொம்மட்டி காயும் உள்ள வந்துருச்சு. இப்ப பேய் கொம்மட்டி காயும் சேர்ந்தே வந்து கூழ் இப்ப ஒரு பெரிய ஒரு கலவை கூழா நிக்குது. பேய் கொம்மட்டி காயை அறிந்த ஒரு மனுஷன் வர்றான். வந்து, தயவு செய்து யாரும் கூழ் குடிக்காதீங்க, கூழுக்குள் தோஷம் இருக்குது, சாபி இருக்குது அப்படிங்கிற. இப்ப எலிசா விசாரிக்கிறார், என்ன பண்ண? பேய் கொம்மட்டி காய் இருக்குதுங்கிறாங்க. உடனே எலிசா வந்து மாவை எடுத்து கொண்டு வந்து அந்த மாவை கூழ்ல போட்டு, இனி தோஷம் கலைந்தது, குடிங்க. நாங்க குடிச்சவங்க ஒருத்தருமே சாகல. அப்ப கில்கால்ல இருந்த மக்கள் இந்த காய்களை குறித்து அறிந்து வைத்திருந்தாங்களே தவிர மாவை குறித்து அறிந்து வைக்கல. எலிசாவுக்கு நல்லா தெரியுது, மாவுதான் அப்பமாக மாறுது,
அப்பதான் தேவ சமூகத்துக்கு போகுது. இப்ப தேவ சமூகத்தின் அப்பத்தை புசிக்கிறது ஆசாரியனுடைய வேலை என்று மாவை குறித்து அறிந்து வைத்திருந்தாரு, அப்பத்தை குறித்து அறிந்து வைத்திருந்தார். அதே போல ஜீவ அப்பமாகிய இயேசுவை குறித்த அறிகிற அறிவு சாவுக்கு ஏதுவான ஏதொன்றை புசித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாதுங்கிறது. நீங்க புசிக்காமல் இருந்தாலும் நீங்க சாக மாட்டீங்கிற. இயேசு 40 நாள் எதுவுமே புசிக்கலைங்க, தண்ணி கூட குடிக்கலைங்க, இறந்தா போயிட்டாரு. ஆனா இந்த உலகம் எதை போதிக்குதுன்னா, ஏதேன் தோட்டத்தில் விலக்கின விருட்சத்தின் கனிக்குள்ள சாவு இருந்தது, அந்த சாவு நமக்குள்ள வந்துருச்சு. சார், இயேசுவுக்குள்ள ஜீவன் இருக்குது, அந்த ஜீவன் நமக்குள்ள வரணும், அது பரிபூரணப்பட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இதைத்தான் வேதம் சொல்லுது. பாத்தீங்க, அத ஜீவனை பரிபூரணப்படுத்தணுமா இருந்தா இந்த யவீருவின் வீட்டுக்கு இயேசு வந்தது மாத்திரம் இல்லைங்க, அந்த சிறு பெண்ணை உயிரோடு எழுப்புனப்ப இயேசுவின் ஜீவன் தான் அந்த பிள்ளைக்குள்ள போச்சு. அந்த பிள்ளைய உயிரோடு எழுப்புறப்ப அந்த பிள்ளை மரித்து போனது எல்லாமே வெளியரங்கமா இருக்குது. ஆனா மரித்த பிள்ளைக்குள்ள இயேசுதான் சொல்றாரு, மேட் கெட் ஆன் அப்படிங்கிற வேலைக்காரியே எழுந்திருந்தாராம். தமிழ் வேதாகமத்தில் சிறு பெண்ணே எழுந்திருன்னு சொல்லப்படுது. ஆனா அமெரிக்கன் நியூ டிரான்ஸ்லேட்டர் என்னங்குதுன்னா வேலைக்காரியே எழுந்திரு அப்படிங்குது. இப்ப வேலைக்காரினா இதோ வீட்டுல பாத்திரம் விளக்கிற வேலைக்காரி அல்ல, அல்லது வீடு துடைக்கிற துணி துவைக்கிற வேலைக்காரி அல்ல, தேவனுடைய வேலைக்காரியே எழுந்திருங்கிறார். அந்த வேலைக்காரியாய் தேவன் எழுப்பினதுனாலதான் அத பரிபூரணப்படணுமா இருந்தா அந்த வேலைக்காரிக்கு ஏற்ற ஆகாரம் கொடுங்கள். யவீரனிடத்துல தான் சொல்றாரு, பிள்ளைக்கு ஆகாரம் கொடுங்கள் அப்படின்னார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவின் மூலமாய் உயிரோடு எழுந்தோம்னா இந்த ஆகாரத்தை புசிக்கணும். பாருங்க, இயேசுதான் ஜீவ அப்பனா இயேசுவினுடைய போதனைகள் உள் வர 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 நமக்குள்ள ஜீவனுக்கு ஏதுவானவைகள் தான் வளரும். பாருங்க, சில நோய்கள் வருவதற்கு பின்னணியில பாருங்க, அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் எனப்பட்டது இருக்கும். இந்த ஃபுட் பாய்சன் இருக்கிற வரைக்கும் கட்டாயம் பாருங்க ஏதோ ஒரு டிசீஸ் வந்துடும். அநேக குடும்பங்கள்ல இந்த பழைய சோறு சாப்பிட்டே வாழ்ந்துடுறாங்க பாருங்க, அல்லது யாரோ செய்கிற சாப்பாடை சாப்பிட்டே வாழ்ந்துடுறாங்க. தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, பாபிலோன் தேசத்துல போய் இருந்தா போதும் கூட பாபிலோனியருடைய ஆகாரத்தை அவங்க புசிக்காம, ராஜாவின் விருந்த புசிக்காம, தனக்கு என்று தீர்மானித்திருந்த மரக்கறி ஆகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு, அதை புசிக்கும்படி ராஜாவின் இடத்துல விண்ணப்ப வைக்கிறாரு, நிறைவேறுது. மற்றவங்களை காட்டிலும் தானியேல் 10 மடங்கு சமர்த்தரா இருந்தாராம். அப்ப அந்த பாபிலோன் தேசத்துல இருந்து இஸ்ரவேலுடைய ஆகாரமே தானியேலை 10 மடங்கு சமர்த்தராக்குதுன்னா, ஜீவ அப்பமாகிய இயேசுவே நமக்கு ஆகாரமாய் இருப்பார் என்றால் எப்பேற்பட்ட இடத்துல நம்மளை கர்த்தர் ஞானமா வைப்பார் பாருங்க. அதுதான் மிக மிக முக்கியமானது. அப்ப இயேசு அவரை பின்பற்றி வரணுமா இருந்தா சிலுவையை எடுத்துக்கொண்டு வா அப்படின்னார். அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு வருவதற்கு முன்பாக சிலுவையில ஒரே வசனத்தை 3 தடவை 3 சுவிசேஷத்திலையும் உறுதிப்படுத்துறாங்க. அதை குறித்து மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 15வது அதிகாரத்தில், மார்க் 15வது அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது, இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு சிலுவையில் ஜீவனை விட்டார். அதே லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 23வது அதிகாரத்தினுடைய 23வது அதிகாரம் 46வது வசனத்துல, இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 27வது அதிகாரத்தினுடைய 50வது வசனத்துல,
இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். சார், இந்த 3 சுவிசேஷத்திலையுமே இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டார்னு ஒரு வார்த்தை வருது. ஏன் மகா சத்தமாய் கூப்பிடணும்? அப்படியே ரகசியமா பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு கொடுத்திருக்கலாம் பாருங்க. அதாவது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று சொல்லப்பட்டது ரகசியம். அது ஏவாளுக்கு கூட தெரியாதுங்க. ஏவாள் படைக்கப்படுவதற்கு முன்னமே ஏதேன் தோட்டத்தில் ஆதாமினிடத்தில் தேவனை சொன்னது. ஆனா இங்க தேவன் என்ன பண்றார்னா, இதே மரத்துக்குள்ள இருந்து மரணம் வந்தது போல அதே மரத்துக்குள்ளே என்னுடைய ஜீவனை கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொல்றார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் ரகசியமானதை உயர்த்தி கொண்டிருக்கிறோமா, இல்ல தேவன் வெளியரங்கமாக்க வேண்டும் என்று மகா சத்தமாய் சொன்னதை நம்ம பிரபலமாக்கணுமா? இப்ப இயேசு இந்த சிலுவைக்குள்ளதாங்க ஜீவனை கொடுத்தாரு. இந்த உலகத்துல பலவிதமான மரண தண்டனை கொடுக்கப்படுது. தூக்கு மரத்துல தொங்கி இறக்குறாங்க, தலையை வெட்டி மறிக்கிறாங்க, தோல், மாட்டுத்தோல், ஆட்டுத்தோல், எருமத்தோலை போத்தி மரணத்துக்குள்ள கொடுறாங்க, துப்பாக்கி சூடு நடக்குது, அல்லது கட்டி கொண்டு போய் தண்ணியில போட்டுறாங்க, சிங்க கெபிகள்ல போட்டுறாங்க. இப்படி மரண தண்டனை பல விதங்கள்ல நடக்கிற போது இயேசுவுக்கு மாத்திரம்தாங்க இந்த மரண தண்டனையோடு கூட ஒப்பிடப்படுது. இதை கலாத்தியர் 3வது அதிகாரம் 13-14 சொல்லுகிறது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். அப்ப மரத்துக்குள்ள என்ன இருந்ததுன்னா சாபம் எனப்பட்டது இருந்தது. இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்கின்ற ஒரு சாபம். இத ஏவாள் புசிச்சாங்க, ஆதாம் புசிச்சாங்க. அந்த மரத்துக்குள்ள இருந்து இவங்க மரணத்துக்குள்ள போயிட்டாங்க. அதே மரத்துக்குள்ளதான் தேவன் ஒரு புது ஜெனரேஷனை உருவாக்குறார். நோவாவின் காலத்துல எல்லோரும் ஜலப்பிரவாகத்துல மரித்தாங்க. நோவாவினுடைய குடும்பத்தாரும் மரத்துக்குள்ள போய் மரித்தாங்க. பாருங்க, மரத்துக்குள்ள மரித்தாங்கிற காட்டிலும் தேவன் அவர்களை மரத்துக்குள்ள வைத்து சீல் பண்ணிட்டார். இந்த மரம் தான் உயர உயர மேல வந்தது. பாருங்க, தேவனால் முன்குறிக்கப்பட்ட கொப்பேர் மரத்துல தான் அந்த கப்பல் செஞ்சாங்க. இந்த கப்பல் தான் எவ்வளவு வெள்ளங்கள் வந்தாலும் எவ்வளவு நீரூற்றுக்கள் திறந்தாலுமே இத உயரத்துல தூக்கி கொண்டே வந்ததே தவிர இந்த மரத்துக்குள்ள இல்லாத எல்லாருமே, ஒருவேளை பலசாலிகளா இருக்கலாம், செல்வந்தர்களா இருக்கலாம், எல்லாரும் மரணத்தை தழுவினாங்க. அதுபோல நீங்களும் நானும் அது ஞானஸ்தானத்திற்கு அடையாளமாக நடந்தது என்று நிருபத்தில் அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க. நோவாவோடு கூட 8 பேர் அந்த ஜலப்பிரவாகத்தில் ஞானஸ்தானம் எடுத்தாங்க என்று. அப்ப அவருக்குள்ள மரிச்சாதான் அவருக்குள்ள நம்ம பிழைக்க முடியும். அப்ப இயேசு இந்த மரத்துக்குள்ள போய் மகா சத்தமாய் ஜீவனை விட்டதற்கு பின்னணியில என்ன இருக்குதுன்னா, நீங்களும் நானும் இந்த மரத்தை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றணும். இன்னி சொல்ல போனா இந்த மரத்துக்குள்ள நம்ம ஃபுல்லா சீல் ஆகணும். பாருங்க, அதைத்தான் பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் இயேசுவோடு கூட சிலுவையில் அறியப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல இயேசுவே என்னில் பிழைத்திருக்கிறார் அப்படிங்கிறார். அப்ப எப்படி இதெல்லாம் மாறுது அப்படின்னா, எப்படி எவீருவின் மகள் ஆகாரத்தை புசிக்க 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 அவள் தேவனுடைய வேலைக்காரியாய் மாறுகிறது போல நாமளும் ஜீவ அப்பமாகிய இயேசுவின் உபதேசத்தை உள்வாங்க நாமும் என்னவா மாறுகிறோம் அப்படின்னா, இயேசுவை விரும்புகிற பரிபூரண ஜீவனுடையவர்களா மாறுகிறோம். பரிபூரண ஜீவன்னா என்ன அப்படின்னா, சிருஷ்டித்தவருடைய சாயலுக்குள்ள எப்படி இருந்ததோ முதல் மனுஷனுக்குள்ள ஜீவ ஆத்துமாவா பரிபூரணம் உள்ள மனுஷனா இருந்தது போல அந்த மனிதன் மண்ணா இருந்தான். பாருங்க,
அந்த மண்ணானவனுக்குள்ளதான் நாசில சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாக்கினார். இங்க கல்வாரி சிலுவையில இந்த மரத்துக்குள்ள ஜீவனை கொடுத்துட்டு தான் இப்ப இயேசு சொல்றாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 16வது அதிகாரத்தினுடைய 24வது வசனத்திலையும் 19வது அதிகாரத்தினுடைய 21வது வசனத்திலேயே சொல்றாரு. 16:24 அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். இப்ப பரிபூரண ஜீவனை அடையணுமா இருந்தா முதல்ல நான் என்னை நானே வெறுக்கணுங்க. நான் எவ்வளவு என்ன வெறுத்து இருக்கிறேன். இயேசுவோடு என்னை கம்பேர் பண்ணி பார்த்து என் வாழ்க்கையும் இயேசுவின் வாழ்க்கையோடைய எவ்வளவு மாறி இருக்குது. நான் எவ்வளவு பரிபூர்ணம் அடைஞ்சிருக்கிறேன். உங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆகுது. அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயோ அல்லது எல்கேஜி யூகேஜிலயோ சேர்த்துறீங்க. 12 வருஷத்துக்கு அப்புறம் அதே குழந்தை எல்கேஜி டீச்சர் ரொம்ப அழகா இருக்கிறாங்க, எல்கேஜியில பாட நடத்துகிற முறை ரொம்ப இனிமையா இருக்குதுன்னு நான் 12 வருஷமா இங்கேயே படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அப்ப பெற்றோராகிய நீங்களும் நானும் என்ன சொல்லுவோம்? அந்த பிள்ளைக்கு மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்குது. அப்போ ஒரு பிள்ளையே படிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற நம்ம 12 வருட விசுவாசியா இருந்தோ நம்மளுடைய சாயல் இயேசுவை போல இல்ல. சார், இயேசு 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. வாரத்துல ஒரு நாள் இருங்கன்னா எங்களுக்கு சுகர் வந்துடும் பிரதர், எங்களுக்கு பிரஷர் வந்துடும் பிரதர். சரி, சுகரும் பிரஷரும் வராம நீடித்த ஆயுசு நாட்கள் இருக்க போறீங்களா? வேதம் சொல்லுகிறது, பரிசேயர் சதுசேயருடைய நீதியிலோ உங்களுடைய நீதி அதிகமா இராவிட்டா தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. இதுவே பாருங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஒரு டாக்டர்கிட்ட போறாங்க. டாக்டர் சொல்றாங்க உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எதுவும் சாப்பிடாதீங்க, எம்டி ஸ்டொமக்ல இருங்கன்னா டாக்டர் ஆபரேஷன் பண்ணுவதற்கு இருப்பாங்களாமா. ஆனா நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதற்கு இருக்க முடியாது. அதைத்தான் இயேசு சொல்றாரு, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் நல்லா சாப்பிட்டு நல்லா திடகாத்திரமா வாழ்ந்து இயேசுவை வாழ்ந்து காமிக்காம கசப்போடு வெறுப்போடு பகையோடு வாழ்ந்து உலகத்தானை போல அந்த சரீரத்தை பேணி காத்து வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா நித்திய ஜீவனை அடைவா போறீங்க. ஆனா ஆவியினால மாம்சத்தின் கிரிகளை அழித்து வாழ்ந்து பாருங்க, நீங்க நித்திய ஜீவனையும் அடைவீங்க, பூமியிலையும் நல்லா இருப்பீங்கன்னு இயேசு சொல்றார். அதற்கு அவர் சொன்ன காரியம்தான், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், பலவந்தம் எல்லாம் கிடையாது. இயேசுவை போல வாழணும்னு ஒருத்தருக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அவர் இந்த சிலுவையை எடுத்துக்கொள்ளலாம். இல்ல இந்த உலகத்துல என் பேரு இயேசுவா வச்சுக்குவேன், கிறிஸ்துமஸ் ஆனா வீட்டுல ஸ்டார் கட்டிக்குவேன், அவ்வளவுதான், கிறிஸ்துமஸ் முடிஞ்சதுன்னா ஸ்டார் அவுத்துக்குவேன், என் வீட்டுக்குள்ளதான் ஸ்டார் இருக்குமே தவிர வழிமாறி போன சாஸ்திரிகளை இயேசுவுக்கு நேராய் வழி நடத்துகிற ஸ்டாரா மாற மாட்டேன் அப்படின்னு வாழுகிறவங்க சிலுவை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டுக்குள்ள கட்ட வேண்டிய நட்சத்திரம் எதுக்குன்னா, நான் இப்படி இயேசுவுக்கு நேராக வழிமாறி போகிறவர்களை வழி நடத்துவதற்கு தேவன் இந்த இருள் நிறைந்த பூமியில என்ன வச்சிருக்கிறாருங்கிறதான். இதைத்தான் ஆபிரகாமினிடத்திலேயே கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருப்பாங்கன்னா, ஒருவேளை படித்தவங்களா இருக்கலாம், செல்வந்தர்களா இருக்கலாம், கடவுளை தேடி வழிமாறி போயிடலாம். ஏன்னா அவங்க படித்த படிப்பு அவர்களை வழிமாத்தி விடலாம், அவர்கள் கையில வைத்திருக்கிற பணம் அவர்களை வழிமாத்தி விடலாம். ஆனா அந்த நேரத்திலேயோ நட்சத்திரம் நின்று அவர்களை இயேசுவுக்கு நேரா வழி நடத்தினது பாருங்க. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் நட்சத்திரமா இருக்க விரும்பணும், இயேசு வண்டியில ஜனங்களை வழி நடத்தணும்னு விரும்பினா கட்டாய வேதம் சொல்லுதுங்க, நம்ம சிலுவையை எடுக்காம நம்ம அந்த இடத்தை அடையவே முடியாது.
இப்ப சிலுவையில என்ன நடந்தது? இயேசு சிலுவையில ஏற வரைக்கும் சிலுவை எனப்பட்டது சாப சின்னமா இருந்தது. இதற்கு முன்னாடி எத்தனை பேர் மரத்துல மரித்தவங்க எல்லாரையும் பாருங்க. ஒண்ணு நம்பிக்கை துரோகியா இருப்பாங்க, இல்ல அம்மா அப்பாவை அவமானப்படுத்தினவங்களா இருப்பாங்க, இல்ல பண ஆசை உள்ளவங்க, யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தார், அல்லது இன்னும் அன்றைக்கு யோசேப்பினுடைய காலத்துல அரண்மனையிலிருந்து வந்தவங்க நம்பிக்கை துரோகியா இருந்தாங்க. தாவீதனுடைய குமாரனாகிய அப்சலோம் அப்பாவாவுடைய மஞ்சத்துல ஏறினாங்க. இந்த மரத்துல தூக்கப்பட்டு செத்த எல்லாருமே பாருங்க இயேசுவுக்கு முன்னாடி இப்பேற்பட்ட மரணத்துக்குள்ளதான் போனாங்க. ஆனா இயேசு மாத்திரம்தான் நீங்களும் நானும் அந்த மரத்துல ஏறக்கூடாது என்பதற்காக, அவர் நம்ம செஞ்ச அக்கிரமத்துக்காக, மீறுதல்களுக்காக ஏசாயா 53 படி சிலுவை மரத்துல தொங்கினார் பாருங்க. இப்ப சில நேரம் நாம இயேசுவின் நிமித்தம் சிலரால அவமானப்படுத்தப்படலாம், நிந்திக்கப்படலாம். இதைத்தான் மத்தேயுல சொல்றாரு, நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீங்க, பரலோகத்துல உங்களுக்கு பலன் மிகுதியாயிருக்குங்கிறார். அப்ப பரிபூரணமான ஜீவனை பெறணுமா இருந்தா வேத சொல்லுகிறது, நமக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும்போதுதான் நம்ம அந்த பரிசுத்த ஆவியை உள்வாங்கின சிலுவையை நம்ம சுமக்க முடியும். இல்லையா, இந்த பாடு மரணங்கள் எனக்கு வேண்டாம், இந்த அவமான நிந்தைகள் இயேசுவின் நிமித்தம் வேண்டாம், எனக்கு லக்ஸரி லைஃப் மாத்திரம் போதோ என்று வாழ்ந்துருவாங்க. கர்த்தர் தருகிறவர் தான். யோசேப்பு பாருங்க, 400 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற காரியத்தை விசுவாசித்து எகிப்து தேசத்துல வாழ்ந்தாரு. அவர் அரண்மனையில வாழ்ந்தாரு, எகிப்துல நம்பர் 1 பணக்காரனா வாழ்ந்தாரு. அவருக்கு தேவையான எல்லாமே இருந்தது. ஆனா அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த எகிப்து எனக்கு சொந்தம் அல்ல. ஆபிரகாமின் இடத்துல ஆதியாகம 15 சொல்லி இருக்கிறாரு, 400 வருஷத்துக்கு அப்புறம் வெள்ளியோடு பொன்னோடு உன்னுடைய சந்ததி புறப்பட்டு போவாங்க என்ற அந்த வாக்கு நிறைவேறும் என்றுதான் எபிரேயர் 11:22 எழுதுறாரு. தன் அந்திய காலத்துல தன் எலும்பை குறித்து எழுதினாராம். இத 13வது அதிகார யாத்திராகமத்துல மோசே எலும்பை எடுத்து கொண்டு போகிறார். இப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல நம்பிக்கையா இருந்தோம்னா நமக்கு பரிபூரண ஜீவன் எனப்பட்டது வராது. இந்த யோவான் 10:10 சொல்றாரு பாருங்க, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு பரிபூரணம் உண்டாக வந்தேன், ஜீவனை கொடுக்க வந்தேன்கிறார். அப்ப அந்த கெனசரேத் கடற்கரையில பிசாசு இந்த வாலிபனை என்ன பாடுபடுத்தினானோ, இயேசு வந்து அந்த வாலிபனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தது மாத்திரமல்ல, நல்ல வஸ்திரத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, புத்தி தெளிவை கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த வாலிபனை தெக்கபோலியா நாடெங்கு போய் தன்னை சுகமாக்கினவர் இயேசு என்றும் தேவன் இரக்கம் உள்ளவர் என்றும் பிரசங்கிக்க பரிபூரணமான வாழ்க்கையை கொடுத்துட்டாருங்க. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் பரிபூரண ஜீவனை எப்படி பெறுகிறோம்னா, ரகசியமாய் சொல்லப்பட்டதை விட்டுட்டு மகா சத்தமாய் சொன்னார் பாருங்க. ஆதாமினிடத்துல சொன்னது ரகசியம், ஆதாமுக்குத்தான் தெரியும், ஏவாளுக்கு ஆதாம் சொல்லித்தான் தெரியும். இந்த விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாயின்னு. ஆனா லூக்கால, மார்க்ல, மத்தேயில இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு சிலுவையில ஜீவனை விட்டார். அந்த மரத்துக்குள்ள இருந்து தேவனுடைய வார்த்தை மரணத்தை கொண்டு வந்தது. இந்த சிலுவை மரத்துக்குள்ள வார்த்தையாய் வந்த இயேசு ஜீவனை கொடுத்தபடினால இப்ப சொல்றாரு, நீ என்னை பின்பற்றி வர விரும்பினா நீ சிலுவை எடுத்தேதான் ஆகணும். சிலுவையில சில நேரங்கள் எல்லாரும் கைவிடுகிற நிலைமை வரும். நம்ம ஏங்கிக் கொண்டிருக்கிற தாகம் ஒன்னதான் இருக்கும், மக்கள் கொடுக்கிற தண்ணீர் வேற மாதிரி இருக்கும். சில நேரம் பெற்ற தாயே கண்ணு முன்னாடி நிக்கலாம், ஆனா அவங்கனால நமக்கு உதவி செய்ய முடியாது. தேசத்தின் அதிகாரிக்கே தெரியும் இந்த மனுஷன் நல்லவன் சொல்லி, ஆனா அவர்னாலேயே கை காப்பாற்ற முடியாது. ஆனாலுமே இந்த சிலுவையில இயேசு கடந்து போனார்.
இதே வழியில தான் உங்களை என்னை கடந்து போவதற்கு அழைத்திருக்கிறார். அவருடைய அடி சுவடுகளை பின்பற்றத்தான் அழைச்சிருக்கிறார். ஆமாங்க, இயேசுவினுடைய ஜீவன்ல இருந்ததுல எத்தனையோ காரியங்கள்ல மிக மிக முக்கியமானது என்னன்னா, அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தாராமா. இன்னைக்கு கணவன் மனைவிக்கு சொல்லுகிற உபதேசத்துல மனைவி கீழ்ப்படியல, பெற்றோர் உபதேசத்துக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியறதில்ல, தேசத்துல ஏற்படுத்தி வைத்திருக்கிற தலைவர்களுக்கு மக்கள் கீழ்ப்படியலனா அங்க திருடனுடைய அரசாட்சி தான் நடக்குதே தவிர இயேசுவினுடைய அரசாட்சி நடக்கல. சார், உலகத்துல பாவம் பெருகி இருந்த போது, காலம் நிறைவேறின போதுதான் இயேசுவே வர்றார். இந்த காலம் நிறைவேறின போதுதான் யோவான் சானகன் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். யோவான் சானகன் இடத்துல ஞானஸ்தானம் பெற்றவங்க எல்லாம் யாருன்னா, ஆயக்காரர்கள், பாவிகள், கள்ளர்கள், விபச்சாரக்காரர்கள், இவங்க தான். ஆனா இந்த ஞானஸ்தானம் எனப்பட்டது தேவனாலே கொடுக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்டபடினால ஒரு பாவமும் செய்யாத இயேசு போய் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுத்தார் பாருங்க. அப்ப இந்த நமக்குள்ள இந்த ஜீவன் பரிபூரணப்படணுமா இருந்தா தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். ஆவியை பெற்றுக்கிட்டு தேவனுடைய வார்த்தையின்படி வாழ மாட்டேன்னா அவர்கள் தேவ ஆவியை பெறாமல் தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவியை பெற்றிருக்கிறாங்க. இயேசு சொல்றாங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள்ளேயும் வழி நடத்துவார், சாட்சியாய் நிறுத்துவார். நான் சாட்சியா வாழல, சத்தியத்தின்படி வாழல, ஆனா ஆவியின் நிறைவுல பாட்டு பாடுறேன், ஆவியின் நிறைவுல ஜெபிக்கிறேன் அப்படின்னா பிசாசும் கூட பாட்டு பாடுங்க, பிசாசும் கூட ஜெபிக்குங்க, பிசாசும் கூட போதனையும் கூட பண்ணுமாமா. ஆனா எது பிசாசின் இடத்துல இல்லைன்னா கீழ்ப்படிதல் எனப்பட்டது கிடையாது. அப்ப இயேசு கீழ்ப்படிந்தாரு. அந்த நாட்களில் இருந்த ஆயக்காரர்கள், பாவிகள், அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஆனா ஆசாரியர்களோ வேதபாரகரும் ஞானஸ்தானம் எடுக்கல. பின்னாட்கள்ல கூட எடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் கூட வரல. அப்ப ஃபர்ஸ்ட் காரியம் அங்க கீழ்ப்படிந்தார். இரண்டாவது, இதே யோவான் 13வது அதிகாரத்துல அவர் கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தார். நீங்க தலைவராயிருக்கலாம், மேன்மையான இடத்துல இருக்கலாம், ஆனா நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை காண்பித்திருக்கிறேன் என்று சீசர்களுடைய கால்களை கழுவினார் பாருங்க. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் எப்பேற்பட்ட உன்னத நிலையில இருந்தாலுமே நாம மற்றவங்களுக்கு மாதிரியாக வாழணுமே தவிர மற்றவங்கள் இடறுவதற்கு காரணமாயிடக்கூடாது. இயேசு உலக ரட்சகருங்க. இன்றைக்கு பல ஊழியங்கள் செய்த உடனேயே பெருமை வந்துருது. பல இடங்களுக்கு போயிட்டு வந்தாலே இயேசுவை விட உன்னதமான இடத்தை அடைந்து விட்டேன்னு சொல்றாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, பரிபூரண ஜீவனுடைய அடையாளம் என்னன்னா, சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை உண்டாக்கினவருக்கு கீழ்ப்படிந்தார். இதுதாங்க சிலுவையை எடுத்துக்கொண்டு வாங்க அப்படின்னது. கடைசியா வேதம் சொல்லுகிறது, கெத்செமனே தோட்டத்துல கூட அவர் ஜெபித்த ஜெபத்தை லூக்கா 22ல சொல்றாரு. ஆனா யோவான் 17ல சொல்லும்போது சொல்றாரு, பிதாவே நீயும் நானும் ஒன்றாயிருக்கிறது போல நீர் எனக்கு கொடுத்தவர்களும் ஒன்றாயிருக்கும்படி வேண்டுகிறேன்கிறார். அப்ப கெத்செமனே தோட்டத்துல அவர்கள் கூட இருந்தாங்க, ஆனா ஒன்னா இல்ல. ஏன் ஒன்னாக முடியலன்னா, இயேசு பரிசுத்த ஆவியில இருந்து ஜெபம் பண்றாரு. இந்த சீசர்களுக்கு பரிசுத்த ஆவி எனப்பட்டது பெறவே இல்லை. அதனாலதான் இயேசு சீசர்களிடத்துல சொல்லும்போது சொல்றாரு, மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆவியோ உற்சாகம் உள்ளது. அதனால சோதனைக்குட்பட பண்ணாமல் விழித்திருந்து ஜெபங்க. இவங்களுக்கு ஆசைதான், அதுக்கு தான் அந்த கெத்செமனே தோட்டத்துக்கே வந்திருக்கிறாங்க ஜெபிக்கிறதுக்கு. ஆனா ஆவியானவர் இல்லாததுனால இவர்களால் ஆவிக்குரிய ஜெபத்தை ஜெபிக்க முடியல. ஆனா இயேசு மரித்து உயிர்த்து பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் இயேசு இவர்களை ஜெபிக்க கூட்டிக் கொண்டு போகவே இல்லைங்க. ஒரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, ஆகாரம் தயாராவதற்கு லேட் ஆச்சாமா.
தோல் பதனர்களோட வீட்டுல பேதுரு இருக்கிறாரு. பசியான நேரத்துல போய் பேதுரு ஜெபம் பண்ணும்படியாய் போனாராமா. இவர்களுக்கு இப்ப யாருமே ஜெபிக்க சொல்லல. ஆனா இவர்கள் பெற்ற அபிஷேகம், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுகிற ஆவியானவர் இவர்களை ஜெபிக்க உத்வேகப்படுத்தினார். இதுதாங்க பரிபூரணம்ங்கிறது. ஆவியை பெறாம சிலுவையும் மகிமையுடையதா மாறாது. ஆவியை பெறாம மனிதனும் பரிபூரணம் அடைய முடியாது. அப்ப பரிசுத்த ஆவி வரும்போதுதான் பாருங்க சத்தியம்னா என்னன்னே புரியும். சத்தியத்துல நடத்துறவரே ஆவியானவர் தான். அப்ப நம்ம எதற்காக ஜெபிக்கிறோமோ ஜெபிக்கலையோ சத்திய ஆவி ஆகிய தேற்றரவாளர் நமக்குள்ள வரணும். அதுதான் சொல்றாரு, அதுதான் ஜீவன். ஆதாமுக்குள்ள சுவாசத்துல நாசில சுவாசத்தை ஊதினாரு, சுவாசத்தை ஊதல ஜீவனை ஊதினாரு. அந்த ஆத்மா ஜீவாத்மாவாச்சு. அதே ஜீவனைத்தான் சிலுவையில கொடுத்தார். இந்த நாட்களில நீங்களும் நானும் சாத்தானால எவ்வளவு காயப்படுத்தப்பட்டிருக்கலாம், எவ்வளவு கல்லறையில கிடக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இயேசு அங்கிருந்து நம்ம கல்லறையில மரித்ததுக்கு அடையாளமா அவர் நம்மளை ஒப்பு கொடுத்திருந்தாலுமே அவருடைய வார்த்தையினால் அவருடைய ஆவியினால உயிர்ப்பித்து அவருடைய இரக்கங்களை தேசத்துல போதிப்பதற்கு இந்த பரிபூரண ஜீவன் நமக்குள்ள வருவதற்கு அவர் விரும்புகிறார். இந்த நாள்ல நம்ம அதற்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த பரிபூரணமான ஒரு மனுஷனாய், ஆண்டவரே, இந்த பரிபூரண ஒரு ஜீவனம் பண்ணுவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரேன்னு நம்ம ஜெபிக்கிற போது கட்டாயம் பாருங்க, பொல்லாதவர்களிடத்துல நல்ல பிள்ளைகள் கேட்கும் போது, பொல்லாதவர்கள் நல்ல காரியத்தை செய்யற போது அன்பின் பரலோக பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுத்து பரிபூர்ணமாய் வாழ வைக்க, இயேசுவினுடைய அடிசுவடுகளை பின்பற்றி வாழ வைக்க, சிலுவையை எடுத்துக்கொண்டு பிரியமாய் நடக்க அதே ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாம் ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் அந்த 40 நாட்களும் ஆண்டவரே இந்த பரிபூரணமான காரியங்களை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் சோத்திரம். ஆண்டவரே, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி ரகசியமா ஏதேன் தோட்டத்துல சொல்லப்பட்டதப்பா. ஆனா அதை காட்டிலோ ஆண்டவரே ஜீவன் வெளியரங்கமாக மகா சத்தத்தோடு கல்வாரி சிலுவையில கொடுக்கப்பட்ட இயேசுவுக்குள்ள எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கொலைசேருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தின்படி இயேசுவுக்குள்ள நாங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் நீ கொண்டு வந்ததற்காய் சோத்தரிக்கிறோம். இந்த பரிபூரணத்துக்கு ஏற்ற வளர்ச்சியில வளர நல்ல ஆகாரத்தை தாரோம், நல்ல தண்ணீரை தாரோம், நல்ல வழிகளில நீர் எங்களை நடத்த ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.